guys நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் அப்படினா கண்டிப்பா வந்து பிரசிடென்சி காலேஜ் தான். ஏகப்பட்ட பேர் இந்த காலேஜ் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. either வந்து ரொம்ப வந்து மோசமான காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல வந்து ஓரளவு நல்ல காலேஜ் அப்படினு சொல்லி தான் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேள்விப்படாம இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ என்ன மாதிரி ஒரு காலேஜ் வந்து இந்த காலேஜ் உண்மையா நம்ம இங்க போய் தைரியமா போய் படிக்கலாமா, படிச்சா நமக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை क्वेश्चंसக்கான ஆன்சருமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு காலேஜ் NIRF ரேங்கிங்ல வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் இந்தியாவோட டாப் 200 காலேஜஸ்ல வருது அப்படினா யோசிச்சு பாருங்க. அந்த அளவு ஒர்த்தா இருந்தா தானங்க கண்டிப்பா NIRF ரேங்கிங் எல்லாம் கிடைக்கும். சோ எப்படிப்பட்ட காலேஜ் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. First of all வந்து இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஒரு பழமையான காலேஜ். சென்னையில வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த காலேஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து 1800s ல இருந்தே இந்த காலேஜ் வந்து தொடங்கப்பட்டது. அண்ட் மெட்ராஸ் யுனிவர்சிட்டி கீழ அஃபிலியேட் ஆயிருக்க ஒரு காலேஜ் தான் இந்த காலேஜ்மே. சோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க இந்த காலேஜை. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அந்த ஒரு பழமைத்தனம் தான் வந்து உங்களுக்கு காலேஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து பயங்கர செட்டப்போட இருக்கணும், எனக்கு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து சூட்டே ஆகாது. பிகாஸ் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ரன் காலேஜ். ஸோ அப்படிங்கிற போது அந்த ரேஞ்சுக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது அந்த ரேஞ்சுங்கிறத விட மெயின்டெனன்ஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், கண்டிப்பாக நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரேட்டிங் தான். அண்ட் இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் டவுட் இருக்கும், சரி ப்ரோ இந்த பிரசிடென்சி காலேஜ்னாலே வந்து நிறைய சண்டைகள் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி அந்த ஒரு டைமில் இருந்துச்சு. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அந்த மாதிரி எந்த விஷயமே வர்றது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டர்ஸான ஒரு சைடில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர்ஸ் எல்லாம் கிளியர் அட்டென்ட் பண்ணணும், அது நீங்கள் வந்து கிளியர் பண்ணலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து வெளியே தள்ளி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், யூஜி பிஜி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அண்ட் அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ வந்து போய் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் முன்னாடி மாதிரி கிடையாது காலேஜ் வந்து கொஞ்சம் கூட டெவலப் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு ரீசன் நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணுற ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான காலேஜ், எனக்கு ஒரு டிகிரி கிடைக்கும், அது கம்மியான ஃபீஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் அது வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான் கைஸ். இப்போ வரைக்கும் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் லோவான ஃபீஸ் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம். அண்ட் சரி ப்ரோ இப்படி இருக்குது, நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாமா, எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இல்லை 3 வருஷம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும், அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ப்ரோ. பட் இதே ஸ்டோரி தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் கிடையாது தான் சொல்லுவேன். டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு வேரி ஆகுது. அது வந்து நான் வந்து நோட் பண்ணேன். அண்ட் அதுவுமே நீங்களே வந்துட்டு யாராவது நிறைய பேர்ட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரி ப்ரோ ஓகே, இப்போ இதெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறேன். கண்டிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்டலில் நீங்கள் வந்துட்டு நல்ல டீசெண்டாக ஓரளவுக்கு ஆவரேஜான ஹாஸ்டல் தான். அண்ட் ஃபுட்டுமே வந்துட்டு ஓரளவு ஓகே தான். பட் நீங்கள் வந்து வாட்டர் அதெல்லாம் வந்து வெளியே தான் சோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அங்கே போய் தான் நீங்கள் பார்க்க முடியுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது எப்படின்னா சரி ப்ரோ இந்த காலேஜ் வந்து இப்படி நல்ல ஃபன்னாக இருக்குமா, இல்லை வந்து எப்படி இருக்கும், கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிறேன். கேம்பஸ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையும் எனக்கு வந்து இந்த என்னடா இங்கே ஜாயின் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஜாலியாக ஒரு வந்துட்டு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு வந்துட்டு நிறைய கல்ச்சுரல்ஸ் வேணும், எனக்கு வந்துட்டு செலிப்ரேஷன்ஸ் வேணும், ஈவெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயே நடத்துவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இங்கே இருக்கிற இன்னொரு விஷயம், இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்களோ இல்லை செகண்ட் இயர் படிக்கிறீங்களோ இல்லை வந்துட்டு பிஜி படிக்கிறீங்களோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க கைஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு கேரண்டி மாதிரி. உங்கள் கையில் ஒரு சாவி கொடுத்துட்டாங்க, இந்த சாவியை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று திறக்க முடியும் அப்படின்னா அதுதான் உங்கள் வேலை, திறக்கக்கூடியது தான் உங்கள் வேலை, இந்த சாவி தான் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ அதை போய் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பீரியடில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுங்கள். சரி ப்ரோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு வந்து நாளைக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அது 80% பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் எப்படின்னா அவங்க சைடில் எஃபர்ட் போட்டு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் எஃபர்ட் போட்டு. பிகாஸ் வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படியாவது நம்ம வந்து மேலே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மெஜாரிட்டி ஆஃப் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிடுறாங்க. அண்ட் அப்படி தான் வந்து மெஜாரிட்டி பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறத தவிர உங்களுக்கு வந்து கேம்பஸ்லேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கிடச்சாங்க, இல்லை கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து பெரிய கம்பெனிஸ் வருது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அப்படிலாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு கம்பெனிஸ் வரும், அதில் மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குங்க.
அண்ட் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, ஒரு பிளேஸ்மெண்ட் செல்லு இல்லைனா வந்துட்டு ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பசங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெசன் தியரியை ப்ராக்டிக்கல் அது இதுன்னு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டே கம்பெனியை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், கம்பெனியில் வந்துட்டு எப்படி போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இவங்க வந்து டெவலப் பண்ணணும். அது மட்டும்தான் இங்கே வந்துட்டு லேகாக இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஓகே தாங்க. சரி ப்ரோ, ஓகே என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா, எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க், நீங்கள் அதுக்கான திறமை, நீங்கள் அதுக்கான ஸ்கில்லை வந்து வளர்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் போய் காலேஜை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஃபேன்சியான காலேஜெலாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு காலேஜ். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கலாங்க. இதே மாதிரி வேறு தான் வந்துட்டு நான் காலேஜ் ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம்.